ஓகே. நம்மகிட்ட ஒரு நல்ல விலை மதிப்புள்ள ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. எக்ஸாம்பிள் பென்ஸோ, பிஎம்டபிள்யூவோ வச்சுக்கங்க. நம்ம ஆஃபீஸில பர்ட்டிகுலரா அந்த அன்னைக்கு டிரைவர் லீவா இருக்கிறாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பேக்கிங்லயோ, இல்ல அக்கவுண்ட்ஸ்லயோ ஒரு பையன் வேலை செய்றான். இப்ப நம்மளுக்கு கார் எடுத்துட்டு வர சொல்றோம். இப்ப நேரா வீட்ல போய் கார் எடுத்துட்டு இங்க ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, சாவி எங்க போடணும்னு கூட தெரியாது. ரிமோட் எங்க இருக்குதுன்னு தெரியாது. தட்டு தடுமாறி ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிப்பான். வண்டிய ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸ்டார்ட் பண்ணிட்டு ரைட் இண்டிகேட்டர் எங்க, லெஃப்ட் இண்டிகேட்டர் எங்க, எக்ஸிலேட்டர் எது, பிரேக் எது, டிரைவ் எப்படி போடுறது, இல்ல ஃபர்ஸ்ட் கியர் எப்படி போடுறது, ரிவர்ஸ் எப்படி போடுறது, எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி அந்த கார நகர்த்த ஆரம்பிப்பான். அதுக்குள்ள அங்க ஸ்பீடா கார் வரும், லைட்டா முட்டிடுவாங்க. இந்த பையன் நேரா கொண்டு போய் ரவுண்டான அழகு லைட்டா முட்டிருவான். அப்புறம் மறுபடியும் எல்லாரும் சத்தம் போடுவாங்க, ரிவர்ஸ் எடுப்பாங்க. மறுபடியும் நம்ம வந்துட்டு என்னடா இந்த மாரி பண்ணிட்ட, மறுபடியும் இத பண்ணுடா, அத பண்ணுடான்னு ஃபோன்ல சொல்லிட்டே இருப்போம். கடைசியா அந்த கார் வந்து ரொம்ப அடிபட்டுது. நம்ம ஆஃபீஸ் வந்து சேரும். இல்லைன்னா சேராம அங்கேயே பிரேக் டவுன் ஆகி நின்றும். இந்த கதை மாரி தான் நம்ம ஆஃபீஸ்ல நெறைய ஸ்டாஃப்க்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிக் கூட குடுக்குறதே இல்ல. ஆனா, அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நேத்து தான் அந்த பையன் வேலைக்கே சேர்ந்திருப்பான். "ஏன் நீ அக்கவுண்ட்ஸ் சரியா எழுதல? ஏன் சேல்ஸ் ஒழுங்கா பண்ணல? ஏன் இத பண்ணல? ஏன் அத பண்ணலன்னு" நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனா, நம்ம என்ன மறந்துட்டோம் அப்டின்னா, அந்த கார எப்படி ஓட்டணும்னு நம்ம சொல்லியே குடுக்கல அந்த பையனுக்கு. அந்த காருக்கான ட்ரெய்னிங் எதுவுமே இல்ல. எப்படி நம்ம அந்த கார ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி கியர் போடணும்? எப்படி எக்ஸிலேட்டர் குடுக்கணும்? எப்படி இண்டிகேட்டர் போடணும்? எப்படி ரிவர்ஸ் போடணும்? திரும்பி எப்படி பார்க்கணும்? அது எதையுமே நம்ம ஒரு ப்ராப்பரான ட்ரெய்னிங் அந்த பையனுக்கு குடுக்கல. அவனுக்கான டைம், அத பிராக்டிஸ் பண்றதுக்கான டைமும் குடுக்கல. எடுத்த எடுப்புல இத பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா, முக்காவாசி எல்லாருமே தப்பா தான் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் நம்மளும் கூட. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு ஸ்டாஃப புதுசா நம்ம வேலைக்கு எடுக்கும்போது, அவங்கள ப்ராப்பரான ட்ரெய்னிங்க்கு அவங்கள கொண்டு வந்து, அத சொல்லிக் குடுக்குற அளவுக்கு டைம் குடுத்து, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ரிசல்ட்ட எதிர்பார்க்கணும். நம்ம மாரி கம்பெனில முக்காவாசி நம்ம என்ன பண்றோம்னா, டைரக்ட்டா ஸ்டாஃப் எடுக்கிறோம். "எப்பா இத ஒரே நாள்ல பார்த்து பழகிக்கப்பா, பார்த்து தெரிஞ்சுக்கப்பா" அப்படிங்கிறோம். அவங்களும் "சரிங்க சார், சரிங்க சார்ன்ட்டு" அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும்போது நெறைய தவறுகள் அதனால தான் வருது. அதனால தான் நமக்கு நெறைய டென்ஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராப்பரான ட்ரெய்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க் யூ.